சோத்திரம் சோத்திரம் ஒரு மரத்து தூரில் இருந்து போடுற மாதிரி. இது வந்து பிப்பிஸ் காய் இது வந்து பிப்பிஸ். இது வந்து சாப்பிட்ற பழம். கொடைக்கானல் பட்டணத்தில் இது மலைகளில் விளையக்கூடிய ஒரு காய் சோத்திரம். அப்போ இந்த காய் என்ன செய்யணும், நல்லா பார்த்தீங்களா, இது ஒரு மரம், இது ஒரு மரம். இப்போ இதுக்கு முன்பதாக காட்டினில்ல, அதே போல் இது ஒரு மரம். ஆமாம், இந்த மரத்துக்களில் காய் இப்படி தான் காய்க்கும். சின்னதாக காய்க்கும், சின்னதாக காய்க்கும். பாருங்கள் எவ்வளோ சின்னோண்டு பாப்பா, எவ்வளோ கொஞ்சம் பெரிய பாப்பா. அந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் யோசிக்கணும். இது வளர்ந்து வந்து என்ன செய்யும், நல்லா சோத்திரம் பழுத்துரும். பழுத்தத்துக்கு பிற்பாடு எப்படி இருக்கும்னா, சோத்திரம் நல்லா மஞ்சள்னு சிகப்பு கலரில், நல்லா சிகப்பு கலர் அழகாக இருக்கும். இந்த இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது, நிறையா குட்டியாக இருக்குது இந்த வாதில் பார்க்கும்போது. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், சாப்பிட்ற கனியை தான். இதில் தேவன் கனிகளை எப்படி படைச்சிருக்காருன்னு நம்ம முதலாவதாக பார்க்க வேண்டும். கனிகளை எப்படி உருவாக்கியிருக்கிறார், நம்மளை எப்படி உருவாக்குனாரோ, ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு குடும்பமும் ஒரு பிள்ளைகளும் ஒரு பேரன் பேத்தியும் எப்படி உருவாக்குனாரோ அதே போல் தான் அந்த காயை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த காயோட மரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா அழகாக நன்றாக ஒடிக்கக்கூடாது. ஒடிச்சா இடம் சேதம், அடுத்த வருஷம் கனி கொடுக்காது. அதனால் பார்த்திங்களா அந்த காயெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சோத்திரம். நீங்கள் இந்த காயெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். அதே மரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அழகான பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். பூ அழகான ஒரு பூ. சோத்திரம். இது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். இது வந்து ப்ளூ கலர் பூ. இந்த மரத்தில் கொடி கொடியாக படர்ந்து பூக்கக்கூடிய ஒரு பூ. அப்போ இந்த காயெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பார்க்க முடியுது. இதெல்லாம் குட்டி குட்டி பாப்பா, குட்டி குட்டி தங்க குட்டியை, இதெல்லாம் குட்டி பிள்ளைங்க. நம்ம குட்டி கருவில், தாயின் கருவில் இருந்தால் பார்த்தீங்களா, அது இது குட்டி பிள்ளைங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை. இது வந்து வளர்ந்த பிள்ளை. அப்போ இது பெரிய பிள்ளை, அதெல்லாம் குட்டியூண்டு பிள்ளை. அதில் ரொம்ப குட்டி ஒன்று இருக்கான் பாருங்கள், குட்டியூண்டு. எவ்வளோ ஒரு நன்றாக இருக்கிறது. அதே போல் அந்த மரத்து பக்கத்தில் பார்த்தீங்களா எப்படி பூ அழகாக பூத்துருக்குன்னு. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தான் நான் இதை போட்டு கொண்டிருக்கேன். அப்போ சோத்திரம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சோத்திரம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கலையாக இருந்தாலும் பூவாக இருந்தாலும் பூக்க வேண்டும். நம்ம கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் கர்த்தரோடே இருக்க வேண்டும். ஆசீர்வாதமாக, கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது தான் தேவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.